ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு டிசம்பருடைய 10ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 8வது மாதமான கார்த்திகையுடைய 24ஆம் நாள். கிழமை நாளை நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற சிறப்புக்கேற்ப நாளை புதன்கிழமையும் ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. நாளை புதன்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள்னா, நாளை நாள் கார்த்திகை மாத தேய்பிரத்துடைய பிரதோஷமானது வந்திருக்கு. தேய்பிரையுடைய சஷ்டி திதியானது வந்திருக்கு. நாளைய இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகர் வழிபாடு இப்படி செய்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு சூப்பரானதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன வழிபாடு செய்கிறனோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன வழிபாடு செய்ய சொல்கிறனோ இந்த வீடியோவில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தாதான். சரி வாங்க, முருகர் வழிபாடு நாளை நாள் தேய்பிரைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் புதன்கிழமை, அதுவுமா தேய்பிரை சஷ்டி வந்திருக்கு. அதனால் நாளை தேய்பிரை சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் இன்னொரு தேய்பிரை சஷ்டி புதன்கிழமை வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நாளை நாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க. வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல் போகலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்மள சில பேருடைய வாழ்க்கையே சிக்கலில் சிக்கி இருக்கோம். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் சிக்கல் 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 இப்படி சிக்கலை நிறைய சூழ்ந்திருப்போங்க இருப்போம். சிக்கலை அவிழ்ப்பதற்குள்ளேயே நமக்கான நேரம் முடிந்துவிடும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய கஷ்டப்படுவோம் இருப்போம். யாராவது ஒருவர் சிக்கலை முடித்து விடுவதற்காகவே வருவாங்க. பிறகு வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையும் சாதிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவிழ வேண்டுமா? வாழ்க்கையில் நிம்மதி பிறக்க வேண்டுமா? கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரை நிலவு போல தேய்ந்து போக வேண்டுமா? அப்போ நாளைய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகன் கோவில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும். சிக்கல்கள் எல்லாம் நீங்கி சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீங்க. ஸோ தேய்பிரை சஷ்டி முருகர் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கோ, திருமணம் நடக்காமல் இருக்கோ, திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கோ. சில பேருக்கு வியாபாரத்தில் சிக்கல், கடனை வாங்கிவிட்டு திருப்பி அடிக்க முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் இருக்கோ. தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கோ. தினமும் சில பேரால் வேலைக்கு கூட செல்ல முடியாது. அவர்களுக்கும் இந்த வழிபாடு நான் சொல்கிறத நாளை நாள் மேற்கொள்ளலாம். வேலையில் சிக்கல், பக்கத்து சீட்டில் அமர்ந்து வேலை செய்பவனால் சிக்கல், மனைவியால் சிக்கல், கணவனால் சிக்கல், பிள்ளைகளால் சிக்கல், இந்த மாதிரி எந்த சிக்கல்கள் சரியாக வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ளுங்க. பொதுவாக வளர்பிறை வழிபாட்டை வீட்டில் செய்வது சிறப்பு என்று சொல்லுவாங்க. ஆனால் தேய்பிரை வழிபாடு என்றால் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு என்று சொல்லப்படுது. ஸோ நாளைய தேய்பிரை சஷ்டி என்பதால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க. அதுவும் நாளை காலை 6 மணிக்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். முடியாதவங்க நாளை மாலை 6 மணிக்கு பின்பு இந்த பரிகாரத்தை கோவிலில் செய்யுங்க. முருகனுக்கு கோவிலுக்கு போகும்போது 6 விளக்கு எடுத்துகிட்டு போய் 6 விளக்கை ஏற்றி வைங்க. நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு உங்கள் சௌகரியம் போல் ஏற்றி வைங்க. முருகனுக்கு அப்புறம் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விட்டு முருகன் கோவிலை 6 முறை வரவாருங்க. 6 விளக்கேற்றி 6 முறை வள வரணும். இப்படி முருகனை வள வரும்போது ஓம் சிக்கல் மேவியா சிங்கார வேலவா போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சிக்கல் மேவியா சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. முருகனை வள வரும்போது மந்திரம் சொல்லுவதில் எண்ணிக்கையின் மீது கவனம் செலுத்த முடியாது. ஆகவே உங்களுடைய மனதை முருகன் மீது வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை 6 முறை கணக்கில்லாமல் சொல்லுங்க. 6 சுற்ற மட்டும் கணக்கு வைத்து கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு வழிபாட்டில் தடையாக இருக்கிறது என்றால் கையில் 6 புஷ்பங்களை வைத்து கொள்ளுங்க. ஒரு முறை முருகனை வள வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்பு இருக்கக்கூடிய வேலில் ஒரு பூவை போட்டு விடுங்க. 6 முறை சுற்றி வரும்போது 6 பூக்களுமே போட்டுவிட்டால் கணக்கு தெரிந்துவிடும். மனது முழுக்க உங்களுக்கு முருகன் இருக்க வேண்டும், முருகனுடைய மந்திரம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலை மனதில் வைத்து அந்த சிக்கல் சரியாக இந்த வழிபாட்டை நாளை தினம் மேற்கொள்ளுங்க.
நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார். அது கண்டிப்பாக நடக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் நடந்ததுக்கு பின்னாடி இந்த வீடியோவில் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. ஸோ இதுதாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ நாளைய புதன்கிழமை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது, ஆபத்து இருக்குங்கிற ராசி பலனையும் சொல்கிறேன். அதையும் வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு மனது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் உறவினர்களுடைய வருகை இருக்கும், சுப செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடு சந்தோஷமாக கதை பேசி நாளை நாளை கழிக்க போவீங்க. பழைய நினைவுகள் உங்களுக்கு நல்லது ஒரு சுகத்தை கொடுக்கும். துன்பங்கள் மறக்கக்கூடிய நாள். வேலையிலும் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கு நிலவும். நெக்ஸ்ட்டு ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். விடுமுறை நாளாகவே இருந்தாலும் உங்கள் கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ளும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலைகளோ அதிகம் இருக்கும், இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. நெக்ஸ்ட்டு மிதுனராசி. மிதுனராசியை பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வருமானம் பெருகும், கடன் சுமை குறையும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று உங்கள் நேரத்தை செலவு செய்வீங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை முடித்து விடுவீங்க. கொஞ்சம் செலவு வரக்கூடிய நாளாக இருக்கும், உபயோகமான செலவாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்து மன திருப்தி அடைகிறது முக்கியம். அப்புறம் சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாம் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிந்துவிடும். கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ளும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலைகளும் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். நாளை நாள் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், மன நிம்மதி கிடைக்கும். வேலையிலையும் வியாபாரத்துலேயும் பெருசாக டென்ஷன் இருக்காது. இறையருள் இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு நாளை நாள் இனிதே அமையப்போகுது. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை நாளை நாள் பொறுப்புகள் இருந்த நாளாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய கை ஓங்கி நிற்கும். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. எதிரிகளை தோற்கடிக்க செய்வீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க நாளை நாள் உங்களுக்கு உதவி செய்யும். அப்புறம் விருச்சகராசி. விருச்சகராசிக்கு நாளை நாள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். கஷ்டங்கள் வந்தால் கலங்கி நிற்கக்கூடாது. சிக்கல்களை பார்த்து மனதை சிதற விடக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி கஷ்டங்களை எதிர்கொள்ள துணிவோடு நடந்தால் நாளை நாள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு திறமையாக செயல்படணும். அடுத்தவர்களுடைய பிரச்சனை கூட உங்கள் பிரச்சனையாக எண்ணி தீர்த்து வைப்பீங்க. உங்களுடைய கை ஓங்கி நிற்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வேலைகளை தூங்குனீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு நாளை நாள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்ல வேலை தான். உங்கள் மனது சுத்தமாக இருக்கும். வார்த்தையில் பொய் இருக்காது. மனதில் கள்ளம் கபடம் இருக்காது. மனதிற்கு பட்டதை வெளிப்படையாக பேசணும். வேலையிலும் வியாபாரத்திலும் கவனமாக செயல்படணும். கடவுள் உங்களுக்கான நல்லதை கொடுத்து கொண்டே இருப்பார். முடிந்தால் இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, மேலும் நன்மை பெறலாம். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் நிதானம் தேவை, பொறுமை தேவை. அவசரம் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம், முன்கோபம் வேண்டாம், மனதில் எந்த வன்மமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க. ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து வந்தாலே உங்களுக்கு பிரச்சனையில் பாதி தீர்ந்துவிடும். அப்புறம் மீனம் ராசி. மீன ராசியை பொறுத்தவரை சந்தோஷம் இருந்த நாள். அன்பு வெளிப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பிரிந்த காதல் ஒன்று சேரும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வீங்க. சுப செலவு உண்டாகும். ஆக மொத்தம் உங்களோட ராசிகளுக்கு நாளைய புதன்கிழமை இப்படி தான் இருக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான ஜோதிட தாள்கள், ஆன்மீக தாள்கள் இதெல்லாம் நிறைய நம்ம சேனலில் போடப்படும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் செய்ய சொல்லுங்கள்.
இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள். திரும்ப இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.